இல்ல குழந்தையே, இன்று உன் அப்பன் உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற இந்த செய்தியானது உனக்கு பதற்றத்தை ஏற்படுத்தக் கூடிய ஒரு செய்தியாக இருந்தாலும், செய்தியின் முடிவில் உனக்கு நடந்த நல்ல விஷயம் ஒன்று உன் செவியில் வந்து சேரப் போகிறது. என் குழந்தையே, நேற்று இரவு உன் இல்லத்தின் வாசலில் நடந்த மிகப் பெரிய சரியானது. இந்த அப்பன் மட்டும் உன் இல்லத்துக்கு காவல் நிற்கவில்லை என்றால், இன்று உன்னை ஒரு பாதகம் ஏற்பட்டிருக்கும். அது மட்டுமல்லாமல், நீ இப்பொழுது என் முன்னால் நின்று இந்த வாக்கினை கேட்டுக் கொண்டு இருக்க மாட்டாய். அந்த அளவிற்கு உன்னுடைய இல்லத்தில் மிகப் பெரிய சூழ்ச்சி ஒன்று, சதியொன்று செய்ய திட்டமிட்டு உன் இல்லம் நோக்கி வந்து, யார் அவர், என்ன செய்தார்கள் என்பதை உனக்கு சொல்வதற்காக உன் அப்பன் இன்று வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, இந்த அப்பன் காவலுக்கு எத்தனையோ அவசியம் என்பதை நான் சொல்லி முடிக்கும் பொழுது நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய். நான் உன் இல்லத்தின் வாசலில் நேற்று நின்றிருக்கவில்லை என்றால், இன்னும் உன்னுடைய நிலைமை என்னவாயிருக்கும் என்று சற்றும் கூட சிந்தித்து பார்க்க முடியவில்லை. அந்த அளவிற்கு ஒரு மிகப் பெரிய சதியினை தீட்டிக் கொண்டு வந்தவர்கள். வெளியே என்ன நடந்திருக்கப் போகிறது? நேற்று இரவு இந்த சத்தத்தை மட்டும் உன்னால் உணர முடியாது. உன் அப்பன் காவலுக்கு நிற்கின்றேன் என்பதை உன்னால் உணர முடிந்தது. ஆனால் உனக்கு நடப்பது என்னவென்று தெரியாமல் இருக்கின்றாயல்லவா? ஏதோ ஒரு உணர்வு தட்டுகின்றது என்று எண்ணி நீ அமைதியாக இருந்து விட்டாயே தவிர, அது உன் அப்பன் நடத்திய செயல் என்று உனக்கு தெரியாது அல்லவா? இன்று அதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன் இல்லத்தில் என்ன நடந்தது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால், இல்லத்தின் வெளியில் நடக்கின்ற விஷயங்களினால் உன் வாழ்க்கையில் எத்தனை பெரிய போராட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது என்பதனை நீ உணர வேண்டும். சுற்றி இருப்பவர்கள் எல்லாரையும் பற்றி உன்னுடைய கணிப்பு தவறானது என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய காலம் உன்னை எந்த அளவிற்கு இந்த வாழ்க்கையோடு பின்னி பிணைத்து இருக்கின்றது. அதுபோலதான் எதிர்காலத்தோடு துரோகிகளோடும் உன்னை பின்னி பிணைத்திருக்கின்றது என்பதனை நீ மறந்து விடாதே. என் பிள்ளையே, எதிரிகளும் துரோகிகளும் எங்கிருந்தும் எப்பொழுதும் எப்படி முளைப்பார்கள் என்று உனக்கு தெரியாது. திடீரென்று வருவார்கள். உன் வாழ்க்கையை அழிக்க முயற்சிகளை செய்வார்கள். முடியவில்லை என்றவுடன் திரும்ப சென்று விடுவார்கள். இப்படித்தான் பல எதிரிகள் துரோகிகளும் உன் வாழ்க்கையில் நீ சந்தித்து கொண்டிருக்கின்றாய் என்பதுதான் உண்மை. என் குழந்தையே, இத்தனை சூழ்நிலைகள் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்கின்றது. இந்த நேரங்கள் என்று எல்லாவற்றையும் நீதியாக நீ இதெல்லாம் தெரியாமல் சரியான வாழ்க்கையில் வருகின்ற கஷ்டங்களை எல்லாம் அனுபவிக்க முடியாமல், வேதனை தாங்கிக் கொள்ள முடியாமல் நீ அவதிப்பட்டு கொண்டு இருக்கின்றாய். இந்த நேரத்தில் உன் அப்பன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு அற்புதத்தையும் உனக்கு சொல்கின்றேன் என்பதை நீ கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு அற்புதம் உனக்கு சொல்கின்றேன். நேற்று இரவு உன் இல்லத்தின் வாசலில் நான் நடத்திய அற்புதத்தை இப்பொழுது உனக்கு சொல்கின்றேன். உனக்கு கேட்ட சந்தோஷம் என்னவென்று உன் அப்பன் உனக்கு விளங்குகின்றேன். அப்படி உன் இல்லத்தில் நான் சொல்வதை ஒரு முறை உன் கண்களை மூடி, உன்னுடைய கண்களை நிச்சயமாக அது உன் கண் முன்னே தோன்றும் என்பதை நீ மறந்து விடாதே. அப்பனுடைய வாக்கினை தவிர்த்து விடாதே. என் குழந்தையே, நேற்று இரவு சரியாக 30 நிமிடம் அந்த நேரத்தில் உனக்கு விழிப்பு தானாக வந்திருக்கும். அந்த 11:30 மணிக்கு உன்னுடைய விழிப்பு வந்த நேரம் உறங்கிவிட்டாய்.
அந்த நேரம் வெளியே நடந்த விஷயம் என்ன தெரியுமா? உன் இல்லத்தின் வாசலில் காவலுக்கு நின்று கொண்டிருந்த பொழுது ஒரு மிகப்பெரிய தீய சக்தி, பார்க்க பிரம்மாண்டமான சக்தி, இன்று உன் இல்லத்தில் அழித்து தீர வேண்டும் என்று உனக்கு எதிராக இருப்பார்கள் செய்த மிகப்பெரிய சதி உன் இல்லத்தை நோக்கி வந்து நின்று கொண்டிருந்தது. அதை கண்டவுடன் இந்த அப்பன் கோபம் வந்தது. எதனால் இந்த இல்லத்தை நோக்கி வந்தீர்கள் என்று கேட்டதும் அவர்கள் முதலில் என்ன அடையாளம் கண்டுகொள்ளாமல், யார் இதை கேட்பதற்கு, நான் இந்த இல்லத்தில் இருக்கின்றேன், அத்தனை பேரிடம் வாழ்க்கையும் அழிக்க வந்திருக்கின்றேன், என்னை தடை சொல்வதற்கு உனக்கு என்ன அதிகாரம் இருக்கின்றது என்று சொல்லி என்னை தாண்டி உள்ளே வர முயற்சி செய்தார்கள். நான் உன் அப்பன் அப்படி எளிதில் விட்டு விடுவேனா என்ன? பிறகு அதனுடைய ஆட்டம் ஆரம்பித்து விட்டது. மேலும் மேலும் அது உன் இல்லத்தை அழிக்கத்தான் முயற்சி செய்தது. எத்தனை பெரிய தெய்வங்களாக இருந்தாலும் குடும்பத்தை அழித்தே தீருவேன் என்று அது என்னிடத்தில் ஆட்டம் போட்டு கொண்டு நின்றிருந்தது. நான் எவ்வளவு சொல்லிய பிறகும் அதனுடைய ஆட்டம் கொஞ்சம் கூட குறையாமல் அது அங்கு நடந்து கொண்டிருந்தது. அந்த ஆட்டத்தை மேலும் மேலும் அது உன் இல்லத்தை அழித்த சூழ்ச்சிகளையும் முயற்சிகளையும் செய்து கொண்டுதான் இருந்தது. என்னுடைய வேலை, எனக்கு ஒப்படைக்கப்பட்ட வேலை நான் சரியாக செய்து முடித்து விட்டதாக இங்கு கிளம்புவேன் என்று அது என்னிடம் சொல்லியது. இந்த அப்பன் விட்டு விடுவேன் என்று என் அப்பன் உடனடியாக அவரை அப்படியே விட்டு விடுவேனா என்று நீ நினைத்து விட்டாயா? என் செல்லமே, அவரை நான் அப்படியே விட்டுவிடவில்லை. அவரை உடனடியாக என்ன நிலைக்கு ஆளாக்க வேண்டுமோ அதனை செய்து விட்டேன். தனக்கான சூழ்ச்சியை அது செய்துவிட்டு தனக்கான வேலையை நான் முடித்து விட்டுதான் இங்கிருந்து செல்வேன் என்று அது என்னிடத்தில் சொன்னது. இந்த அப்பன் அப்படியே விட்டு விடுவேன். நான் என்ன அப்பன் உடனடியாக அவர்களை அங்கிருந்து விரட்டுவதற்கு பல போராட்டங்கள் நடந்தது. எனக்கு அந்த தீய சக்திக்கும் இடையே மிகப்பெரிய போராட்டமே நடந்தது. அந்த போராட்டம் நடந்து முடிகின்ற நேரத்தில்தான் ஒரு சத்தத்தை உன்னால் உணர்ந்த முடிந்திருக்கும். சற்றென்று உன் விழிப்பு வந்திருக்கும் பொழுது நீ சட்டென்று விழித்து எழுந்தாய் அல்லவா? இப்பொழுது நான் சொல்வது உனக்கு புரிகின்றதா? சாதாரணமாக எல்லாம் அந்த தீய சக்தி அங்கிருந்து சென்று விடவில்லை. அப்பனிடம் சண்டையிட்டு அதற்கான பரிசை பெற்று கொண்டுதான் அது அங்கிருந்து சென்றிருக்கின்றது. கடைசியில் நடந்தது, இந்த அப்பனுடைய காலில் விழுந்து இனி இந்த பக்கம் நான் திரும்பியும் பார்க்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டு அது இங்கிருந்து சென்று விட்டது. நான் சொன்னதை எல்லாம் அது கேட்டுக்கொண்டு உடனடியாக அங்கிருந்து கிளம்பி ஓடிவிட்டது. உன்னை பற்றி தெரியாமல் நீ காவலுக்கு நிற்கும் இந்த இல்லத்தில் வந்துவிட்டேன். என்னுடைய தவறுதான். நான் எனக்கு விதிக்கப்பட்ட வேலையை செய்ய வந்தேனே தவிர மற்றபடி என் பக்கம் எந்த ஒரு தவறும் கிடையாது என்று சொல்லி மன்னிப்பினை கேட்டுவிட்டு இனிமேல் ஒரு நாளும் இது போன்ற செயல்களை நான் செய்ய மாட்டேன் என்று சொல்லிவிட்டு சென்றது. அதோடு இந்த அப்பன் உன் இல்லத்தின் வாசலுக்கு மீண்டும் காவலுக்கு நிற்கத் தொடங்கிவிட்டேன். என் பிள்ளையே, சட்டென்று சில நேரத்தில் விழிப்பு வரும் பொழுது எல்லாம் நீ என்ன நினைப்பாய்? அந்த நேரத்தில் உனக்குள் படபடப்பு அதிகமாக இருந்தாலும் ஏதோ ஒன்று மறைத்து விட்டது போல தோன்றினாலோ அங்கே தீய சக்தி ஏதோ ஒன்று நடமாடிக்கொண்டிருக்கின்றது என்பதை நீ புரிந்து கொள்ளலாம். அதே நேரத்தில் எந்தவிதமான சச்சரவுகளும் உன் மனதுக்குள் தோன்றாமல் உன் மனது அமைதிப்பட்ட நிலையிலேயே தூங்கிவிட்டாய் என்றால், தண்ணீர் குடித்துவிட்டு மீண்டும் தூங்க சென்று விட்டாய் என்றால் நிச்சயமாக
அங்கு தீய சக்தி எதுவும் இல்லை என்று அர்த்தம். நல்ல சக்தி ஏதோ உனக்கு ஒரு நல்ல விஷயத்தை செய்திருக்கின்றது. அதைத்தான் உனக்கு புரிய வைக்கின்றேன் என்று அர்த்தம். இது போன்ற விஷயம் எல்லாம் உன் வாழ்க்கையில் நீ தெளிவாக புரிந்து கொள்கின்றாய் என்றால் நிச்சயமாக அப்பனை நீ உணரத் தொடங்கிவிட்டாய். அது மட்டும்தான். இந்த அப்பன் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் தெளிவாக புரிந்து கொள்ள ஆரம்பித்து விட்டாய். நமக்கு யார் இருக்கின்றார்களோ இல்லையோ, இந்த அப்பன் நமக்கு உறுதுணையாக இருக்கின்றார் என்பதை நீ புரிந்து கொண்டாய். என் செல்ல குழந்தையே, வெள்ளை குதிரை மேலே ஏறி வருகின்ற இந்த தீய சக்திகள் பல வந்து கொண்டிருக்கின்றது. அந்த சக்திகளை எல்லாம் நான் விரட்டி அடித்து விட்டேன். இந்த அப்பன் மணியில் வாகனத்தில் வந்து அவருக்கான தண்டனையை எல்லாம் திருப்பி கொடுத்து விட்டேன். நான் இதை தானே என்னுடைய தொழிலாக ஏற்றுக்கொண்டிருக்கின்றேன். என் பிள்ளையே, பாதுகாவலனாக இருப்பது தானே என்னுடைய தலையான கடமை. என் பிள்ளையை பாதுகாப்பதை விட எனக்கு வேறு என்ன வேலை இருக்கின்றது? அப்படி இருக்கும் பொழுது இது போன்ற சதி வேலைகள் உன் இல்லத்தின் வெளியே நடக்கின்ற நேரத்தில் அதையெல்லாம் முறியடித்து உன்னை நான் காத்து வருகின்றேன் என்பதை நீ மறக்கக்கூடாது. எதற்காக அப்படி இந்த விஷயம் இப்பொழுது நம்மிடத்தில் சொன்னது என்று யோசிக்கின்றாய் என்று என் குழந்தையே, அப்பன் உனக்கு சொல்வதற்கான காரணம் உன் இல்லத்தின் வெளியே நடக்கின்ற விஷயங்களை நீ உணராமல் போனது கிடையாது என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான். காரணமில்லாமல் உன்னை எதுவும் எந்த தீய சக்தியும் ஆட்டி படைத்து கொண்டிருக்கின்றது என்று நீ எண்ணிவிடாதே. அதற்காகத்தான் இதை நான் உனக்கு சொல்லி விளக்கம் சொல்லி இருக்கின்றேன். இந்த செல்ல குழந்தைக்கு இந்த அப்பனுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.